என் தங்கமே, இந்த புனித வாசல் திறந்த பிறகு உன் வாழ்க்கை பழையபடி திரும்பாது. ஏனென்றால் உண்மையான ரகசியம் ஒருமுறை ஆன்மாவை தொட்டுவிட்டால் அது மனதை மட்டும் மாற்றாது, அது சுவாசிக்கும் விதத்தையும் மாற்றும், நினைக்கும் விதத்தையும் மாற்றும், உணர்வுகளை ஏற்றுக்கொள்ளும் விதத்தையும் மாற்றும். முன்பு உன்னை உடைத்த வார்த்தைகள் இப்போது உன்னை கற்றுக் கொடுக்கும். முன்பு உன்னை சிதைத்த அமைதிகள் இப்போது உனக்கு தியானமாக மாறும். முன்பு உன்னை பயமுறுத்திய தனிமை இப்போது உனக்கு தெய்வீக உரையாடலாக மாறும். இதுதான் அருள் நுழைந்த இதயத்தின் அடையாளம். அது வெளியிலுள்ள உலகத்தை உடனே மாற்றாமல் இருக்கலாம், ஆனால் உள்ளே ஒரு புதிய அரசாட்சியை அமைத்துவிடும். அந்த அரசாட்சியில் பயம் அரசன் அல்ல, அமைதிதான். சந்தேகம் காவலன் அல்ல, நம்பிக்கை தான். குற்ற உணர்ச்சி குரல் அல்ல, சுயமரியாதை தான். இதை உணர்ந்த நொடியே நீ பழைய காயங்களின் கைதியாக இல்லை, புதிய ஒளியின் வாரிசு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் செல்லமே, நீ உன் உள்ளத்தில் இவ்வளவு நாள் பூட்டி வைத்த சில கதவுகள் இருக்கின்றன. என்னை யாரும் புரியமாட்டார்கள் என்ற கதவு, நான் முயன்றால் மீண்டும் தோல்வி என்ற கதவு, நான் நம்பினால் மீண்டும் காயம் என்ற கதவு, நான் பேசினால் யாரும் கேட்க மாட்டார்கள் என்ற கதவு. இந்த கதவுகள் எல்லாம் வெளியில் யாரோ பூட்டியது அல்ல, உன் அனுபவங்கள் சேர்ந்து உன் உள்ளத்தில் கட்டிய கோட்டைகள். ஆனால் இன்று அருள் உனக்கு மெதுவாகச் சொல்கிறது, அந்த கோட்டைகள் உன்னை காப்பாற்றியிருக்கலாம், ஆனால் இப்போது அவை உன்னை வளர விடாமல் தடுத்து நிற்கின்றன. அதனால் என் தங்கமே, நீ பாதுகாப்புக்காக கட்டிய சுவர்களை நன்றி கூறி விடை கொடு. ஏனென்றால் சில சுவர்கள் சரியான நேரத்தில் உடைய வேண்டும், இல்லையெனில் ஒளி உள்ளே வராது. என் செல்லமே, உன் இதயத்தில் இன்னும் ஒரு பழைய சத்தம் இருக்கிறது. அது பல நேரங்களில் உன்னை அமைதியாகவே துன்பப்படுத்தும். நான் போதுமானவளா? நான் உண்மையிலேயே அருளுக்கு தகுதியானவளா? என் வாழ்க்கையில் நல்லது வருமா? எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சோதனை? இந்த குரல் சாதாரண சந்தேகம் அல்ல, நீண்ட நாள் சுமந்து வந்த மன சோர்வின் நிழல். இன்று அந்த நிழலை நேராக பார்த்து பேச வேண்டிய நாள். நீ உன் உள்ளத்தில் சொல்ல வேண்டும், நான் என்னை குறைத்து பேசும் குரலை இனி உண்மை என்று ஏற்க மாட்டேன். என்னை பற்றி போய் சொன்ன கடந்த காலத்தை நான் இனி தீர்ப்பளிக்க விட மாட்டேன். என் வலியை வைத்து என் மதிப்பை அளக்க மாட்டேன், என் தாமதத்தை வைத்து என் விதியை சந்தேகிக்க மாட்டேன். இப்படி உன் உள்ளத்தில் உறுதி எடுக்கும் போது அந்த பழைய சத்தம் மெதுவாக மங்கும், புதிய ஒளி பேசத் தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், பலருக்கு அருள் என்றால் வெளியில் நடக்கும் அதிசயம் என்று தோன்றும். ஆனால் உண்மையான அதிசயம் நீ உன்னை விட்டு விலகாமல் நிற்கும் அந்த நொடி. நீ உடைந்திருந்தும் நம்பிக்கையை கைவிடாத அந்த நொடி. நீ அழுதிருந்தும் நன்றியை சொல்லும் அந்த நொடி. நீ காயப்பட்டிருந்தும் கெட்ட மனமாக மாறாமல் இருப்பது. இதுதான் உயர்ந்த ஆன்மீக வெற்றி. அதனால் என் தங்கமே, நீ பல முறை தோற்றவள் அல்ல, பலமுறை வென்றவள். உன் வெற்றி உலகம் கைத்தட்டிய மேடையில் இல்லை, இரவு அமைதியில் யாருக்கும் தெரியாமல் உடைந்து கொண்டிருந்தபோது கூட மறுநாள் எழுந்து வாழ்ந்ததில்தான். உன் வெற்றி உன் சிரிப்பில் இல்லை, அந்த சிரிப்புக்கு பின்னால் மறைந்திருந்த கண்ணீரையும் தாங்கிய உன் உள்ளத்தின் பொறுமையில். இதை இன்றிலிருந்து குறைத்து மதிக்காதே என் செல்லமே. உன் வாழ்க்கையில் இப்போது வரப்போகும் மிக பெரிய மாற்றம் நீயே உன் ஆற்றலை கவனிக்கத் தொடங்குவது. முன்பு யாராவது அழைத்தால் ஓடிப்போய் பதில் சொல்லியிருப்பாய், யாராவது உன்னை புறக்கணித்தால் உள்ளம் கலங்கியிருக்கும், யாராவது கோபமாக பேசினால் நீயே உன்னை சந்தேகித்திருப்பாய், யாராவது தாமதித்தால் நீயே தவறு செய்ததாக எண்ணியிருப்பாய். ஆனால் இப்போது இந்த பழக்கம் மாற வேண்டும். எல்லோரும் உன் அமைதிக்கான உரிமையாளர்கள் அல்ல, எல்லோரும் உன் உணர்வுகளுக்கான தீர்ப்பாளர்கள் அல்ல, எல்லோரும் உன் நேரத்திற்கான உரிமை கொண்டவர்கள் அல்ல. உன் உள்ளம் ஒரு கோயில், யார் வேண்டுமானாலும் வந்து சத்தம் போடக்கூடிய சந்தை அல்ல. இதை உணர்ந்தவுடன் உன் வாழ்க்கை சீராக தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, யாராவது உன்னை நேசிக்கிறார்கள் என்று சொல்லலாம், ஆனால் அவர்கள் உன்
அமைதியை மதிக்கிறார்களா? யாராவது உன்னை தேடலாம், ஆனால் அவர்கள் உன் மன சோர்வை புரிந்துகொள்கிறார்களா? யாராவது உன் அருகில் இருக்கலாம், ஆனால் அவர்கள் உன் ஒளியை வளர்க்கிறார்களா? இதுவே இப்போது நீ கவனிக்க வேண்டிய ரகசியம். அன்பு என்ற பெயரில் உன் உயிரை சோர்வடையச் செய்யும் உறவு அருள் அனுப்பிய உறவு அல்ல. கவனம் என்ற பெயரில் உன் மனதை கட்டுப்படுத்தும் நட்பு அருள் வைத்த பாதுகாப்பு அல்ல. அருகில் இருப்பது மட்டும் உறவு அல்ல, உன்னை சுவாசிக்க விடுவது தான் உண்மையான உறவு. உன்னை நீயாக இருக்க அனுமதிப்பது தான் உண்மையான பாசம். உன் ஒளியைச் சுருக்காமல் விரிய விடுவது தான் உண்மையான துணை. என் செல்லமே, நீ இப்போது ஒரு புதிய காலத்துக்கு நுழைகிறாய். இந்த காலத்தில் பழைய துக்கங்களுடன் நீ நடக்க முடியாது. பழைய குற்ற உணர்வுகளுடன் நீ உயர முடியாது. பழைய தாழ்வு மனப்பான்மையுடன் நீ ஆசீர்வாதத்தை தாங்க முடியாது. அதனால் இப்போது உன் உள்ளத்தில் ஒரு புனித சுத்திகரிப்பு நடக்க வேண்டும். யாரோ சொன்ன காயப்படுத்தும் வார்த்தைகளை உள்ளத்தில் இருந்து கழுவி விடு. நீ உன்னை ஒப்பிட்ட முகங்களை மறந்து விடு. உன்னை குறைத்த தருணங்களை மனத்திலிருந்து வெளியேற்று. நீ தவறான இடத்தில் கேட்ட அங்கீகாரத்தை விடு. நீ தகுதி நிரூபிக்க முயன்ற அன்பை விடு. நீ உன்னை இழந்தபடி பிடித்து நிற்கும் பழக்கங்களை விடு. இந்த விடுதலையே உன் அடுத்த ஆசீர்வாதத்திற்கு இடம் காலி செய்யும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் உடலும் உன்னிடம் பேசிக் கொண்டிருக்கிறது என் தங்கமே. சில சமயம் திடீரென வரும் சோர்வு, சில சமயம் காரணமில்லாத தலை கனப்பு, சில சமயம் மனம் பேச விரும்பாமல் அமைதியாகிவிடுவது, சில சமயம் கூட்டத்தில் இருந்தும் தனிமை போல தோன்றுவது. இவை எல்லாம் பல நேரங்களில் உன் ஆன்மா ஓய்வு கேட்கும் மொழிகள். அதனால் உன் உடலை வெறும் வேலைக்கான கருவி போல நடத்தாதே. அது உன் உயிர் தங்கும் ஆலயம். அதற்கு மென்மை கொடு, ஓய்வு கொடு, நல்ல வார்த்தை கொடு, சுத்தமான இடம் கொடு, சுவாசிக்க நேரம் கொடு. எல்லோரையும் சுமந்து கொண்டு நீ உன்னை மறந்து போனால் உன் உடலே ஒரு நாள் உன்னை நிறுத்தி விடும். அதற்கு முன் உன்னை நீ கேள், நான் எப்படி இருக்கிறேன்? இந்த கேள்வி பல ஆன்மாக்களை காப்பாற்றும். என் செல்லமே, உன் வீட்டின் வாசலிலும் ஒரு மாற்றம் வரப்போகிறது. நீண்ட நாள் அடர்ந்திருந்த கனமான உணர்வு மெதுவாக குறையும். காரணமில்லாமல் எழுந்த சின்ன சின்ன பதட்டங்கள் அடங்கும். பேசாமல் இருந்தவர்கள் மெதுவாக உரையாடத் தொடங்குவார்கள். நீண்ட நாள் தள்ளிப்போன நல்ல செய்தி வீட்டை தேடி வரும். சில சமயம் இது ஒரு வேலை வாய்ப்பாக வரும். சில சமயம் பண நிம்மதியாக வரும். சில சமயம் மருத்துவ நம்பிக்கையாக வரும். சில சமயம் குடும்பத்தில் சிரிப்பு திரும்புவதாய் வரும். ஆனாலும் முதலில் வரும் அடையாளம் அமைதி. வீட்டில் அமைதி அதிகரித்தால் அதை கவனிக்க வேண்டும். அது வெறும் சூழ்நிலை மாற்றம் அல்ல, அங்கு நின்று கொண்டிருக்கும் ஆற்றல் மாறுகிறது என்பதற்கான சின்னம். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், சிலருக்கு தெய்வீக அருள் வந்து கொண்டிருக்கும்போது முதலில் குழப்பம் அதிகரிக்கும். ஏன் தெரியுமா? பழைய இருள் வெளியேறும்போது அது சத்தம் போடும். பழைய பழக்கங்கள் உடையும்போது மனம் அசௌகரியப்படுத்தும். பழைய மனிதர்கள் விலகும்போது இதயம் வெறுமை உணரும். பழைய நம்பிக்கைகள் உடையும்போது தலை சுழலும். ஆனால் என் தங்கமே, அந்த குழப்பத்தை அழிவு என்று நினைக்காதே. பலமுறை அது சீரமைப்பின் ஆரம்பம். ஒரு வீடு புதிதாக அழகாக மாறுவதற்கு முன் பழைய தூசி கிளம்பும். அதுபோல உன் வாழ்க்கையும் சில நொடிகள் குழப்பமாக தோன்றலாம், ஆனால் அதற்கு பின்னால் பெரிய சுத்தம் நடக்கிறது. என் செல்லமே, நீ இப்போது ஒரு முக்கியமான உண்மையை நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா பிரார்த்தனைகளும் உடனே பதில் தரப்படாது. ஆனால் உண்மையான பிரார்த்தனை ஒருபோதும் வெறுமனே போகாது. நீ மனம் உடைந்து வைத்த கைகளும் நினைவில் வைக்கப்பட்டிருக்கின்றன. நீ தூங்காமல் கண்ணீருடன் சொன்ன வேண்டுதல்களும் கேட்கப்பட்டிருக்கின்றன. நீ உன் இதயத்தின் ஆழத்தில் சொல்லாமல் நினைத்த வேண்டுதல்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. பதில் தாமதமானது மறுப்பு என்பதல்ல, பல நேரங்களில் அது நேரம் இன்னும் முழுமை பெறவில்லை என்பதுதான். அதனால் என் தங்கமே, பதில் வரவில்லை என்று பிரார்த்தனையை கைவிடாதே. விதை மண்ணுக்குள் இருக்கும் போது அது இறந்துவிட்டது போல தோன்றலாம், ஆனால் அதுவே வேரூன்றும் காலம். உன் வேண்டுதல்களும்
அப்படித்தான் ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். உன் முகத்தில் சிரிப்பு திரும்புவது ஒரு சாதாரண நிகழ்வு அல்ல, அது ஆன்மாவின் குணமடைதலின் வெளிப்பாடு. நீ ஒரு நாள் திடீரென காரணமில்லாமல் இலகுவாக உணர்ந்தால், நீண்ட நாள் நினைத்த விஷயம் திடீரென உன்னை வலிக்காமல் இருந்தால், யாரோ செய்த காயம் இப்போது உன் உள்ளத்தை கிழிக்காமல் இருந்தால், பழைய நினைவுகள் வந்தும் உன் மூச்சு திணறாமல் இருந்தால், அதுவே பெரிய அறிகுறி. காயம் இன்னும் நினைவில் இருக்கலாம், ஆனால் அதன் விஷம் வெளியேறிவிட்டது. இந்த மாற்றத்தை கவனித்தால் அதை சிறியது என்று எண்ணாதே, இது பெரிய ஆன்மீக வெற்றி. என் செல்லமே, உன் வாழ்க்கையில் இப்போது புதிய மனிதர்கள் வரலாம், ஆனால் இந்த முறை நீ பழையபடி உன்னை முழுவதும் கொடுத்து விடாதே. மெதுவாக பாரு, அவர்கள் வார்த்தையை விட செயலை கவனித்து பாரு. உன் எல்லைகளை மதிக்கிறார்களா பாரு, உன் அமைதியை குலைக்கிறார்களா அல்லது காக்கிறார்களா பாரு, உன் வெற்றியை மனமாற வாழ்த்துகிறார்களா பாரு, உன் சோர்வை புரிந்து கொள்கிறார்களா பாரு, உன் கண்ணீரை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்களா பாரு. இந்த பார்வை கற்றுக்கொண்டவுடன் நீயே உன்னை பாதுகாக்கும் தெய்வீக அறிவு வளர்ந்துவிட்டது என்று அர்த்தம். எல்லோரையும் சந்தேகிக்க வேண்டியதில்லை, ஆனால் எல்லோருக்கும் உன் உள்ளத்தின் சாவியை உடனே கொடுக்க வேண்டியதுமில்லை. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார். என் தங்கமே, நீ இப்போதிருந்து ஒரு புது பழக்கத்தை தொடங்கு. ஒவ்வொரு நாளும் உன் இதயத்திடம் ஒரு நல்ல வார்த்தை சொல். நான் உன்னை கேட்கிறேன், நான் உன்னை அவசரப்படுத்த மாட்டேன், நான் உன்னை குறை சொல்ல மாட்டேன், நான் உன்னை ஒப்பிட மாட்டேன், நான் உன்னை காப்பாற்றப் போகிறேன், நான் உன்னை மதிக்கிறேன். இந்த சிறிய உரையாடல் உன் விதியை மாற்றும், ஏனென்றால் வெளியில் கிடைக்காத அன்பை உலகில் உருவாக்கும் சக்தி இதில் இருக்கிறது. உன் உள்ளம் பாதுகாப்பாக உணரும்போது வெளியிலுள்ள உலகத்தையும் நீ வேறுவிதமாக சந்திப்பாய். அப்போது பயம் தீர்மானிக்காது, தெளிவு தீர்மானிக்கும். என் செல்லமே, உனக்கான இந்த தொடரும் அருள் வார்த்தையின் இறுதியில் நான் மீண்டும் உன் உள்ளத்தில் ஒளி வைக்கிறேன். நீ இன்னும் முடிவடையவில்லை, நீ இன்னும் துவக்கத்தில் இருக்கிறாய். நீ இழந்தது உன்னை நிர்ணயிக்காது, நீ காத்திருந்தது உன்னை பலவீனப்படுத்தாது, நீ உடைந்தது உன் அழகை குறைக்காது, நீ அழுதது உன் வலிமையை அழிக்காது. இவை அனைத்தும் உன்னை ஒரு ஆழமான ஆன்மாவாக வடிவமைத்தன. இப்போது அந்த ஆன்மா தன் ஒளியை மறைக்காமல் வெளிப்பட வேண்டும். உன் சுவாசத்தில் அமைதி இருக்க வேண்டும், உன் பார்வையில் நம்பிக்கை இருக்க வேண்டும், உன் வார்த்தைகளில் சுயமரியாதை இருக்க வேண்டும், உன் நடையில் தெய்வீக நிச்சயம் இருக்க வேண்டும், உன் வீட்டில் நிம்மதி இருக்க வேண்டும், உன் இதயத்தில் நான் பாதுகாக்கப்பட்டவள் என்ற உறுதி நிலைக்க வேண்டும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி உன் உயிரை மெதுவாக தழுவி இறுதியாகச் சொல்கிறார். என் தங்கமே, நீ இன்றும் கேட்கிறாய் என்றால் அருள் இன்னும் உன்னுடன் பேசுகிறது. நீ இன்னும் உணர்கிறாய் என்றால் உன் இதயம் இன்னும் உயிரோடு ஒளியை ஏற்க தயாராக இருக்கிறது. நீ இன்னும் நம்ப விரும்புகிறாய் என்றால் உன் விதி இன்னும் திறக்கப்படாத அத்தியாயங்களை வைத்திருக்கிறது. அதனால் இனி சோர்வை உன் பெயராக ஏற்காதே, தாமதத்தை உன் விதியாக ஏற்காதே, கண்ணீரை உன் பலவீனமாக ஏற்காதே, உடைந்த நினைவுகளை உன் எதிர்காலமாக ஏற்காதே. நீ அருளால் சுற்றப்பட்டவள், நீ தெய்வீக கையில் தாங்கப்பட்டவள், நீ மெதுவாக மலர வைக்கப்பட்டவள், நீ உன் காலத்தில் பிரகாசிக்க வைக்கப்பட்டவள். இனி நீ முன்னேறு, அமைதியாக, உறுதியாக, ஒளியாக, அருளாக, நம்பிக்கையாக. ஏனென்றால் உன் வாழ்க்கையின் கதவு திறந்துவிட்டது, உன் ஆன்மாவின் சத்தம் தெளிவாகிவிட்டது, உன் கண்ணீரின் அர்த்தம் பிறந்துவிட்டது, உன் புதிய காலம் வந்துவிட்டது. உன் உள்ளம் இதை ஏற்றுக்கொண்ட நொடியே உன் விதி மாறத் தொடங்கிவிட்டது. என் தங்கமே, உன் விதி மாறத் தொடங்கிவிட்டது என்று நான் சொன்ன அந்த நொடி வெறும் ஆறுதல் வார்த்தை அல்ல, அது உன் உள்ளத்தின் மறைந்த கதவுகளை திறக்கும் தெய்வீக உறுதி. ஏனென்றால் வாழ்க்கையில் சில மாற்றங்கள் சத்தமாக வராது, அவை காற்று போல மெதுவாக நுழையும். முதலில் நீ கவனிக்காமல் போகலாம், ஆனால் ஒரு நாள் திரும்பி பார்த்தால் நீயே ஆச்சரியப்படுவாய். நான் பழையபடி இல்லை, நான் முன்பு போல உடைந்து விடவில்லை, என்னை காயப்படுத்திய
விஷயங்கள் இப்போது என்னை கட்டுப்படுத்தவில்லை. நான் யாரோ ஒருவரின் அங்கீகாரத்துக்காக காத்திருக்கவில்லை. இதுதான் உண்மையான மீள்பிறப்பு. வெளியில் உலகம் அதேபோல தோன்றினாலும் உன் உள்ளம் புதிதாகி விட்டால் நீ பார்க்கும் உலகமே மாறிவிடும். அதனால் என் செல்லமே, இந்த மெதுவான மாற்றங்களை சிறியது என்று எண்ணாதே. சில நேரங்களில் அமைதியாக வரும் ஆசீர்வாதங்கள்தான் நீண்ட நாள் நிலைக்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, நீ பலமுறை உன் வாழ்க்கையை மற்றவர்களுடன் ஒப்பிட்டதுண்டு. அவர்களுக்கு எல்லாம் எளிதாக நடக்கிறது, எனக்கு மட்டும் ஏன் தாமதம்? நான் இவ்வளவு முயற்சி செய்தும் ஏன் இன்னும் இங்கேயே இருக்கிறேன்? இந்த எண்ணங்கள் உன் இதயத்தை மெதுவாக சோர்வடையச் செய்திருக்கலாம். ஆனால் இன்று அருள் உனக்கு ஒரு பெரிய ரகசியத்தை தருகிறது. ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் தனி காலம் இருக்கிறது. ஒவ்வொரு விதைக்கும் தனி மண் இருக்கிறது. ஒவ்வொரு மலருக்கும் தனி பருவம் இருக்கிறது. யாரோ ஒருவரின் வேகத்தை வைத்து உன் மதிப்பை அளந்தால் நீ உன் விதியை அவமதிக்கிறாய். ஏனென்றால் சில ஆன்மாக்கள் சீக்கிரம் மலரும், சில ஆன்மாக்கள் ஆழமாக வேரூன்றி பிறகு பிரகாசிக்கும். நீ அந்த இரண்டாவது வகை. உன் தாமதம் வீணாகவில்லை, அது உன் அடித்தளத்தை ஆழமாக்கியது, உன் பொறுமையை பரிசுத்தப்படுத்தியது, உன் உள்ளத்தை பெரிய அருளை தாங்கும் அளவுக்கு விரிவாக்கியது. என் செல்லமே, நீ இப்போது உன் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒப்பந்தம் செய்ய வேண்டும். இனி நீ உன்னை விட்டுவிட்டு யாரையும் பிடித்து நிற்கக்கூடாது. நீ உன்னை இழந்து உறவை காப்பாற்றக்கூடாது. நீ உன் அமைதியை பலியாக்கி அன்பு வாங்கக்கூடாது. நீ உன் கண்ணீரை மறைத்து மற்றவர்களின் சிரிப்பை பாதுகாக்க கூடாது. ஏனென்றால் இது தியாகம் போல தோன்றினாலும் பல நேரங்களில் இது சுயமறுப்பு. அருள் ஒருபோதும் உன்னை அழித்து கொண்டு பிறரை மகிழ்விக்கச் சொல்லாது. அருள் உன்னை ஒளியாக்கும், உன்னை முழுமையாக்கும், உன்னை மதிக்க கற்றுத்தரும். பிறகு அந்த நிறைவிலிருந்து அன்பு கொடுக்கச் சொல்லும். அதனால் இனி நீ உன் இதயத்தை முதலில் காப்பாற்று, உன் உயிரை முதலில் கவனிக்க, உன் உள்ளத்தை முதலில் ஆறுதல் செய். பிறகு உலகத்தோடு பகிர்ந்து கொள். இது சுயநலம் அல்ல, இது புனித பொறுப்பு. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, உன் கண்களில் நீண்ட நாள் இருந்த அந்த மறைமுக துக்கம் இப்போது மெதுவாக கரையத் தொடங்கும். யாரும் கவனிக்காத அளவுக்கு மெதுவாக. ஆனால் நீ உணர்வாய், முன்பு போல காரணமில்லாமல் மனம் உடைந்து போகாது. முன்பு போல இரவில் மூச்சு கனத்து போகாது. முன்பு போல சில நினைவுகள் வந்தவுடன் உன் உள்ளம் குலையாது. இதுதான் குணமடையும் ஆன்மாவின் அடையாளம். காயம் மறந்துவிட வேண்டியதில்லை, ஆனால் அது உன்னை ஆட்சி செய்யாமல் போவது தான் உண்மையான குணமடைதல். நீ அதை அடைகிறாய் என் செல்லமே. அதனால் பழைய வலிகள் மீண்டும் மேலே வந்தாலும் பயப்படாதே. சில நேரங்களில் குணமடையும் போது கடைசியாக வெளியேறும் நிழல்கள் தான் அவை. அவை திரும்பி வெல்ல வரவில்லை, முழுவதும் வெளியேற வருகிறவை. என் தங்கமே, உன் உள்ளம் சிலரிடம் இன்னும் பதில் கேட்டு கொண்டிருக்கலாம். ஏன் அவர்கள் அப்படி செய்தார்கள்? ஏன் என்னை விட்டு சென்றார்கள்? ஏன் என்னை மதிக்கவில்லை? ஏன் என் உண்மையை பார்க்கவில்லை? இந்த கேள்விகள் நீண்ட நாள் உன்னை பிடித்திருக்கலாம். ஆனால் இன்றைய அருள் சொல்கிறது, எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்காது. சிலரின் அமைதியே பதில், சிலரின் தூரமாவதே பதில், சிலரின் மாற்றம்தான் பதில். சில கதவுகள் மூடப்படுவது ஏன் என்று நாம் பின்னால் தான் புரிந்து கொள்வோம். அதனால் என் தங்கமே, பதில் கிடைக்காத இடத்தில் உன் ஆன்மாவை கட்டி போடாதே. சில நேரங்களில் விடை இல்லாமலேயே விடுவிக்க வேண்டும். அது பலவீனம் அல்ல, அது உன் உயிரை மீட்பது. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், உன் பெயரை யாராவது தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். உன் நெஞ்சை யாராவது பயன்படுத்தியிருக்கலாம். உன் நல்ல மனதை யாராவது பலவீனம் என்று நினைத்திருக்கலாம். உன் அமைதியை யாராவது ஒப்புதல் என்று எடுத்திருக்கலாம். ஆனால் அதனால் உன் உண்மை மாறிவிடாது. யாராவது உன்னை பற்றி தவறாக புரிந்து கொண்டதற்காக நீ உன் உள்ளத்தின் தூய்மையை சந்தேகிக்க வேண்டியதில்லை. யாராவது உன் மதிப்பை உணரவில்லை என்பதற்காக நீ மதிப்பில்லாதவள் ஆகிவிட மாட்டாய். ஒரு மலரை பார்க்காத கண்களுக்கு மலரின் அழகு குறையாது. ஒரு ஒளியை மறைக்கும் கைகளால் சூரியன்
சுருங்கிவிடாது, அதுபோல உன் உள்ளத்தின் ஒளியும் குறையாது. இதை ஆழமாக நினைவில் வைத்துக்கொள். என் செல்லமே, இப்போது உன் சுவாசத்துக்கே ஒரு புதிய அர்த்தம் தர வேண்டும். முன்பு நீ அவசரத்தில் வாழ்ந்திருக்கலாம். எல்லாவற்றுக்கும் உடனடி பதில், உடனடி தீர்வு, உடனடி உறுதி, உடனடி அன்பு, உடனடி மாற்றம். ஆனால் அருள் மெதுவாகவே வேலை செய்கிறது. அது உள்ளத்தை தயார் செய்கிறது. அது காயத்தை சுத்தம் செய்கிறது. அது பழைய நினைவுகளை கழுவுகிறது. அது பயத்தை மெதுவாக தளர்த்துகிறது. அது நம்பிக்கையை மீண்டும் கட்டுகிறது. அதனால் இனி நீ உன் வாழ்க்கையை விரட்டி கொண்டு ஓடாதே. உன் உயிரோடு இணைந்து நட. உன் உள்ளம் தாங்கும் வேகத்தில் செல். சில கதவுகள் நீ தள்ளினால் திறக்காது. நீ அமைதியாக நின்றால் தானாக திறக்கும். இந்த நம்பிக்கையை கற்றுக்கொள். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, உன் வீட்டில் நீயே ஒளியின் தொடக்கம் ஆக முடியும். எல்லோரும் மாறினால் தான் நான் மாறுவேன் என்று காத்திருக்காதே. யாராவது முதலில் நல்ல வார்த்தை பேசட்டும் என்று காத்திருக்காதே. யாராவது முதலில் அன்பாக நடக்கட்டும் என்று காத்திருக்காதே. சில நேரங்களில் அருள் ஒரு குடும்பத்தில் ஒரே ஒரு இதயத்தை தேர்ந்தெடுத்து மாற்றத்தை ஆரம்பிக்கிறது. இன்று அந்த இதயம் நீயாக இருக்கலாம். நீ உன் குரலை மென்மையாக்கினால், நீ உன் கோபத்தை தாமதப்படுத்தினால், நீ உன் சுவாசத்தை சீர்படுத்தினால், நீ உன் வீட்டில் ஒரு தீபம் ஏற்றி நன்றி சொன்னால், நீ உன் அறையை சுத்தப்படுத்தி பழைய கணத்தை வெளியேற்றினால், நீ தினமும் நல்ல அதிர்வுடன் நாளை தொடங்கினால், வீட்டு ஆற்றல் மாறத் தொடங்கும். அது மெதுவான அதிசயம், ஆனால் உண்மையானது. என் செல்லமே, உன் பணம் பற்றிய பயமும் அருளின் முன் கரையத் தொடங்கும். நீ பலமுறை எப்படி நடக்கும், எங்கிருந்து வரும், இதை எப்படி சமாளிப்பேன், நாளை என்ன ஆகும் என்று பயந்திருக்கலாம். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல. அது பாதுகாப்பு பற்றிய உன் உள்ள நம்பிக்கையுடன் இணைந்திருக்கிறது. உன் உள்ளம் எப்போதும் குறைவையே நினைத்தால் வரும் வாய்ப்புகளையும் பயத்தில் தள்ளிவிடும். அதனால் இன்றிலிருந்து நீ உன் மனதிடம் சொல்ல வேண்டும், நான் குறைவில் பிறந்தாலும் குறைவிலேயே முடிவதில்லை. என் உழைப்புக்கு வழி உண்டு. என் தேவைக்கு கதவு திறக்கும். என் வாழ்க்கைக்கு தெய்வீக ஆதரவு உண்டு. இந்த உறுதி உன் முடிவுகளை மாற்றும். உன் முடிவுகள் உன் பாதையை மாற்றும். உன் பாதை உன் வரவுகளை மாற்றும். அதனால் பயத்தை குறை, தெளிவை உயர்த்து. ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, உன் வாழ்க்கையில் வரப்போகும் ஒரு முக்கியமான அருள், சரியான மனிதர்களின் வரவு. இந்த முறை அவர்கள் உன்னை களைப்பாக்க வரமாட்டார்கள். அவர்கள் உன்னை இலகுவாக்க வருவார்கள். உன் சிரிப்பை கட்டுப்படுத்த வரமாட்டார்கள். அதை பாதுகாக்க வருவார்கள். உன் வலியை ஆயுதமாக்க வரமாட்டார்கள். அதை புரிந்து கொள்ள வருவார்கள். உன் ஒளியை அணைக்க வரமாட்டார்கள். அதை இன்னும் பிரகாசிக்க இடம் தருவார்கள். ஆனால் இதை அறிய நீ உன் பழைய காயத்தின் கண்களால் பார்க்கக்கூடாது. பழைய பயம் புதிய அன்பை தவறாக புரிய வைக்கும். அதனால் குணமடைந்த இதயத்தோடு வரவுகளை வரவேற்க கற்றுக்கொள். மெதுவாக நம்பு, ஆனால் பயத்தில் கதவு மூடாதே. என் செல்லமே, நீண்ட நாள் உன் உள்ளத்தில் ஒரு சிறிய குழந்தை அழுதுகொண்டே இருந்திருக்கிறது. யாராவது வந்து தழுவ வேண்டும் என்று, யாராவது வந்து பரவாயில்லை என்று சொல்ல வேண்டும் என்று, யாராவது வந்து நீ தவறில்லை என்று சொல்ல வேண்டும் என்று. இன்று அந்த குழந்தையை நீயே தழுவ வேண்டும். உன் உள்ளத்தில் கண்களை மூடி அவளிடம் சொல்லு, நான் இங்கே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு போக மாட்டேன். நான் உன்னை இனி யாரிடமும் நிரூபிக்க அனுப்ப மாட்டேன். நான் உன் கண்ணீரை வெட்கப்பட வைக்க மாட்டேன். நான் உன்னை பாதுகாப்பேன். இந்த உள் சிகிச்சை மிக பெரிய ஆன்மீக விடுதலை. பலர் வெளியிலுள்ள உலகத்தை மாற்ற முயற்சிக்கிறார்கள், ஆனால் உள்ளே அழும் குழந்தையை மறந்துவிடுகிறார்கள். நீ அப்படி செய்யாதே என் தங்கமே. உன் உள்ள குழந்தை குணமடைந்தால் உன் உறவுகள் மாறும். உன் தேர்வுகள் மாறும். உன் விதி மாறும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், நீ ஒரு விஷயத்தை நினைவில் வைத்துக்கொள். தெய்வீக அருள் வந்து கொண்டிருக்கும்போது எல்லாமே உடனே அழகாக தோன்ற வேண்டியதில்லை. சில நேரங்களில் முதலில் சுத்தம், பிறகு வெறுமை, பிறகு அமைதி, பிறகு தெளிவு, அதன் பிறகுதான் நிறைவு.
அதனால் வெறுமை வந்தால் பயப்படாதே. சிலர் விலகினால் மனம் உடையாதே. சில திட்டங்கள் நின்றால் அவசரப்படாதே. சில நாட்கள் அமைதியாக இருந்தால் அதை சாபம் என்று நினைக்காதே. வெறுமை பல நேரங்களில் புதிய அருளுக்கு இடம். அமைதி பல நேரங்களில் புதிய வழிகாட்டலுக்கு மேடை. நின்ற நிலை பல நேரங்களில் தவறான ஓட்டத்தை நிறுத்தும் அருள். என் செல்லமே, நீ இப்போது ஒரு புதிய சத்தியத்தை உன் உயிரோடு பேச வேண்டும். நான் இனி என்னை காயப்படுத்தும் இடத்தில் தங்க மாட்டேன். நான் என்னை குறைக்கும் வார்த்தைகளை உள்ளே விட மாட்டேன். நான் என் சோர்வை மறைத்து புன்னகை விற்க மாட்டேன். நான் என் எல்லைகளை மதிப்பேன். நான் என் உடலை கேட்பேன். நான் என் ஆன்மா எச்சரிப்பை மதிப்பேன். நான் என் வாழ்க்கையை இனி அருளுடன் நடத்துவேன். இந்த சத்தியம் வெறும் வார்த்தை அல்ல, இது உன் ஆற்றலின் மறுசீரமைப்பு. இந்த சத்தியம் எடுத்த ஆன்மாவை உலகமே வேறுவிதமாக நடத்தத் தொடங்கும். ஸ்பிரிச்சுவல் ஏஞ்சல் நிட்டிகா தேவி சொல்கிறார், என் தங்கமே, உன் கண்களில் மீண்டும் ஒளி வரப்போகிறது. உன் முகத்தில் பழைய மென்மை திரும்பப் போகிறது. உன் வீட்டில் அமைதி குடியிருக்கப் போகிறது. உன் மனதில் தெளிவு வளரும். உன் உடலில் இலகு அதிகரிக்கும். உன் பாதையில் சரியான திசை தோன்றும். நீ உன் வாழ்க்கையை மீண்டும் பிடித்து கொள்வாய். இந்த எல்லாம் ஒரு நாளில் அல்ல, ஆனால் நிச்சயமாக. ஏனென்றால் நீ இப்போது கேட்கிறாய், உணர்கிறாய், ஏற்கிறாய். அருள் இதைத்தான் காத்திருந்தது. உன் உள்ளத்தின் ஒப்புதல், உன் ஆன்மாவின் சம்மதம், உன் கண்ணீரின் ஒளியாக மாறும் தயார்ப்பு. என் செல்லமே, நான் உன் உயிரின் வாசலில் நின்று இறுதியாக இதை மீண்டும் பதிக்கிறேன். நீ மறக்கப்பட்டவள் அல்ல. நீ தள்ளப்பட்டவள் அல்ல. நீ தாமதத்தில் சிக்கியவள் அல்ல. நீ சாபத்தில் கட்டுண்டவள் அல்ல. நீ பரிசுத்தப்படுத்தப்பட்டவள். நீ தயார் செய்யப்படுகிறவள். நீ பாதுகாக்கப்பட்டவள். நீ அருளால் சுற்றப்பட்டவள். உன் பாதை சுத்தமாகிறது. உன் உள்ளம் இலகுவாகிறது. உன் பழைய கண்ணீர் அர்த்தம் பெறுகிறது. உன் வாழ்க்கையின் மூடிய கதவுகள் சரியான நேரத்தில் திறக்க தயாராகின்றன. இனி நீ அவசரப்படாதே. உன்னை குறை சொல்லாதே. உன் பயத்தை நம்பாதே. உன் உள்ளத்தின் ஒளியை மறைக்காதே. அமைதியாக நில். ஆழமாக சுவாசி. உன் மார்பில் கை வைத்து சொல், என் வாழ்க்கை மாறுகிறது. என் உள்ளம் குணமடைகிறது. என் வீடு ஒளி ஏற்கிறது. என் விதி திறக்கிறது. என் அருள் வந்து சேர்ந்துவிட்டது. இதை உன் ஆன்மாவில் பதித்து கொள் என் தங்கமே. ஏனென்றால் இன்றிலிருந்து உன் நடை பழைய பயத்தின் நடை அல்ல, அது புதிய நம்பிக்கையின் நடை. உன் பார்வை பழைய கண்ணீரின் பார்வை அல்ல, அது அருளை அறிந்த பார்வை. உன் இதயம் பழைய சிதைவின் இதயம் அல்ல, அது மீண்டும் கட்டப்பட்ட புனித ஆலயம். அங்கேயே உன் புதிய வாழ்க்கை இப்போது மலரத் தொடங்குகிறது.